Dear students, in this video we are going to see the hindbrain. It is formed of three parts: cerebellum, pons, medulla oblongata. First one is cerebellum. It is the second largest part of the brain, formed of two large sized hemispheres and middle vermis. It coordinates voluntary movements and also maintain the body balance. நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது என்னென்னா மூளையின் பின்பக்கம் பின்மூளையானது சிறுமூளை, பான்ஸ்வரொலி மற்றும் முகுளம் ஆகிய 3 பகுதிகளை உள்ளடக்கியது. முதலாவதாக சிறுமூளை. மூளையின் இரண்டாவது மிகப்பெரிய பகுதி தான் சிறுமூளை. இந்த சிறுமூளையானது மைய பகுதியில் 2 பக்கவாட்டு கதிர்ப்புகளுடன் காணப்படும். இது இயக்க தசைகளின் இயக்கங்களை கொண்டிருக்குது. இந்த சிறுமூளையானது இயக்க தசைகளின் இயக்கங்களை கொண்டுள்ளது. அதை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து உடல் சமநிலையை பேணுகிறது. செகண்ட் ஒன் இஸ் பான்ஸ். பான்ஸ், a Latin word meaning bridge. It is a bridge of nerve fiber that connects the lobes of cerebellum. It relays signals between the cerebellum, spinal cord, midbrain and cerebrum. It controls respiration and sleep cycle. இந்த பான்ஸ் அப்படின்னா என்னன்னா, லத்தீன் மொழியில் இந்த பான்ஸ்ன்ற சொல்லுக்கு இணைப்புன்னு பேர். இது என்ன பண்ணுதுன்னா, சிறுமூளையில் 2 பக்கவாட்டு கதிர்ப்புகளை இணைக்கும் இணைப்பு பகுதியாக செயல்படுகிறது. சிறுமூளை, தண்டுவடம், நடுமூளை மற்றும் பெருமூளை ஆகியவற்றுக்கிடையே சிக்னல்ஸை சமிக்கைகளை கடத்தக்கூடிய மையமாக செயல்படுகிறது. இது சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சிகளை என்ன செய்யுதுன்னா கட்டுப்படுத்துது. ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்லீப் சைக்கிள் கண்ட்ரோல்டு பை பான்ஸ். தேர்ட் ஒன் இஸ் medulla oblongata. Medulla oblongata is the posterior most part of the brain that connects the spinal cord and the various parts of brain. It has cardiac centers, respiratory centers, vasomotor centers to control the heartbeat, respiration and contractions of the blood vessels respectively. It also regulates vomiting and salivation. மூன்றாவது பகுதி முகுளம். அதான் மெடுல்லா ஆப்ளங்கேட்டா. மூளையோட கீழ்ப்பகுதி தான் இந்த முகுளம். தண்டுவடத்தையும் மூளையின் பிற பகுதிகளை இணைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இதய துடிப்பினை கட்டுப்படுத்தக்கூடிய மையம் இதுதான். அதோட சுவாசத்தினையும் இரத்த குழாய்களின் சுருக்கத்தினையும் கட்டுப்படுத்தக்கூடிய மையமாக செயல்படுகிறது. உமிழ்நீர் சுரப்பது, சலிவேஷன் மற்றும் வாந்தி அடித்தல், வாமிட்டிங், அந்த செயல்களை ஒழுங்குபடுத்தக்கூடியது இந்த மெடுல்லா ஆப்ளங்கேட்டா முகுளம் தான். ஓவர்வியூ ஆஃப் பிரைன் ஃபங்க்ஷன்ஸ். மூளையின் அமைப்பு மற்றும் பணிகள். ஸ்ட்ரக்சர். செரிப்ரல் கார்டெக்ஸ். Functions of cerebral cortex is sensory perception, control of voluntary functions, language, thinking, memory, decision making and creativity. பெருமூளை புரணி. இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் உடைய வேலைகள்: உணர்வுகளை பெறுதல், தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல், மொழி அறிவு, மன அறிவு, சிந்தித்தல், நினைவுத்திறன், முடிவெடுக்கும் திறன் மற்றும் கற்பனை திறன். செகண்ட் ஒன் thalamus. Function of thalamus acts as relay station. thalamus உடைய பணியானது கடத்தும் மையமாக செயல்படுகிறது. நெக்ஸ்ட் hypothalamus. Temperature control, thirst, hunger, urination, important link between nerve system and endocrine glands. ஹைப்போதலாமஸ் உடைய பணிகள்: உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், தாகம், பசி, சிறுநீர் வெளியேற்றுதல், நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையே முக்கியமான இணைப்பாக செயல்படுதல். நெக்ஸ்ட் செரிபெல்லம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் போஸ்டர் அண்ட் பேலன்ஸ், கோஆர்டினேட் வாலண்டரி மசில் ஆக்டிவிட்டி. சிறுமூளையுடைய பணியானது உடல் சமநிலை, தசைகளின் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல். நெக்ஸ்ட் பான்ஸ் அண்ட் மெடுல்லா. ரோல் இன் ஸ்லீப், awake cycle,
cardiovascular, respiratory and digestive control centers. பான்ஸ் மற்றும் முகுள பகுதியானது உறக்க மற்றும் விழிப்பு சுழற்சி, இதய துடிப்பு, சுவாசம் மற்றும் செரித்தலை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுகிறது. இவையே மூளையின் அமைப்பு மற்றும் பணிகளாகும். Structure of spinal cord. Spinal cord is a cylindrical structure lying in the neural canal of the vertebral column. It is also covered by meninges. It extends from the lower end of the medulla oblongata to the first lumbar vertebrata. The posterior most region of the spinal cord tapers into thin fibrous thread-like structure called phylum terminale. Internally, the spinal cord contains a cerebrospinal fluid filled with the cavity known as the central canal. Underline the word central canal. The gray matter of the spinal cord is H-shaped. The upper end of the lateral head forms the posterior horns and the lower end forms the anterior horns. A bundle of fibers pass into the posterior horn from the dorsal or afferent root. Fibers pass outward from the anterior horn, forming the ventral afferent root. These two roots join to form a spinal nerves. The white matter is external and have a bundle of nerve fibers, nerve tracts. Spinal cord conducts the sensory and motor impulses to and from the brain. It controls reflex actions of the body. தண்டுவடம். தண்டுவடமானது குழல் போன்ற அமைப்பாக காணப்படுகிறது. இது முதுகெலும்பில் உள்ள முள்ளெலும்பு தொடரில் உள்ள நரம்பு குழலுக்குள் அமைந்துள்ளது. மூளையை போன்ற தண்டுவடமும் 3 வகை ஜவ்வுகளால் மூடப்பட்டுள்ளது. இந்த முகுளத்தின் கீழ்ப்புறத்தில் தொடங்கி இடுப்பெலும்பு கீழ்ப்புறம் வரை இது அமைந்திருக்கு. இந்த தண்டுவடத்தில் கீழ்ப்பகுதி எப்படி இருக்குன்னா குறுகிய மெல்லிய நரம்பு நார்கள், அந்த ஒரு நரம்பு நார்கள் போன்ற ஒரு அமைப்பினால் இணைந்து காணப்படுது. இதற்கு டெர்மினல் ஃபைலம் டெர்மினே, இதனுடைய பெயர் என்னன்னா ஃபைலம் டெர்மினலே. தண்டுவடத்திலே உட்புறமானது தண்டுவட திரவம் நிரம்பியுள்ள குழல் இருக்கு. இதுக்கு மைய குழல், சென்ட்ரல் கேனால்னு பேரு. இந்த தண்டுவடமானது சாம்பல் நிற பகுதியை ஆங்கில எழுத்து H என்ற ஷேப்ல இருக்குது. இந்த மேற்பக்க மூளை வயிற்றுப்புற கொம்பு போஸ்டீரியர் ஹார்ன், கீழ்ப்புற கொம்புக்கு பேரு முதுகுப்புற கொம்பு ஆன்டீரியர் ஹார்ன்னு பேரு. வயிற்றுப்புற கொம்பு பகுதி கற்றை நரம்பு இழைவெல்லாம் சேர்ந்து பரிவு நரம்புகளை உண்டாக்குகிறது. இந்த முதுகுப்புற கொம்பு பகுதியிலிருந்து வெளிப்புறமாக வரக்கூடிய நரம்பு பகுதியானது எப்படி இருக்குதுன்னா எதிர்பரிவு நரம்புகளை உண்டாக்குகிறது. என்னென்ன நரம்புனா வெளிப்புறமாக வரக்கூடிய நரம்பிளைவு மற்றும் எதிர்பரிவு நரம்பு, இது ரெண்டையும் உள்ளடக்கியது. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஸ்பைனல் கார்டோடைய நர்வ் உண்டாக்கு. வெளிப்புற வெண்மை நிற பகுதியில் நரம்பிலே கற்றைகள் காணப்படுது. மூளைக்கும் பிற உறுப்புகளுக்கும் இடையே உள்ள உணர்வுகளை தூண்டுவதற்கு, இயக்கங்களை தூண்டுவதற்கு முன்னும் பின்னுமாக கடத்தக்கூடியது. இது உடலின் என்ன செய்ய அப்படின்னா அனிச்சை செயல்களை, முக்கியமான பாயிண்ட் தான், அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த தண்டுவடம். Cerebrospinal fluid. The brain is suspended in a special fluid environment called cerebrospinal fluid, CSF. It is a lymph-like watery fluid that surrounds and protects the brain within the skull. It also fills the central canal of the spinal cord. மூளை தண்டுவட திரவம். மூளையானது சிறப்பு திரவத்தினுள் மிதந்த நிலையில் காணப்படுகிறது. இச்சிறப்பு திரவமானது மூளை தண்டுவட திரவம் என்று அழைக்கப்படுது. மண்டை ஓட்டினுள் நிணநீர் போன்று இந்த திரவமானது மூளையை அதிர்வுகளிலிருந்து பாதுகாப்பதற்கு பயன்படுகிறது. தண்டுவடத்தை மையமாக இந்த குழலில் நிரம்பியுள்ளது. தண்டுவட மைய குழலில் இந்த திரவமானது நிரம்பியுள்ளது. Functions. It acts as shock absorbing fluid and protects the brain from the damage when it is subjected to the sudden jerk. இந்த திடீர் அதிர்வுகளிலிருந்து மூளையை பாதிப்படையாமல் பாதுகாக்கிறது. It supplies nutrients to the brain. மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடிய பணியை இந்த cerebrospinal fluid மேற்கொள்ளும். It collects and removes the waste from the brain. மூளையிலிருந்து உருவாகக்கூடிய கழிவுகளை சேகரித்து
சேகரித்து வெளியேற்றும் பணியினை மேற்கொள்கிறது. Last one is, it is also responsible for maintaining a constant pressure inside the cranium. மூளை பட்டகத்தின் உள்ளே நிலையான அழுத்தத்தை பராமரிப்பதற்கு உதவுகிறது. Next we are going to see the reflex action. A reflex is any response that occurs automatically without consciousness. There are two types of reflexes. First one is simple or basic reflexes. Second one is acquired or conditional reflexes. First one, simple or basic reflexes. These reflexes are inbuilt and unlearned responses. Many of the actions we perform in our day-to-day life are simple reflexes. For example, winking of eyes when any dust particle enters, sneezing, coughing, yawning, etc. We perform these actions without thinking. அனிச்சை செயல். அனிச்சை செயல் என்பது தன்னிச்சையான ஒரு தூண்டலுக்கு பதில் விளைவாக நடக்கக்கூடிய ஒரு எதிர்வினை. இரு வகையான அனிச்சை செயல்கள் காணப்படுது. முதலாவது எளிய அல்லது அடிப்படை அனிச்சை செயல்கள். இரண்டாவது பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல்கள். எளிய அல்லது அடிப்படையான அனிச்சை செயலானது உள்ளார்ந்த கற்றுணராத துளங்களாகும். எடுத்துக்காட்டாக நம்முடைய அன்றாட வாழ்வில் எளிமையான அனிச்சை செயல்களை பயன்படுத்துகிறோம். கண்ணில் தூசி விழும்போது இமைகளை என்ன பண்ணிடுறோம், மூடிகிறோம். தும்முதல், இருமுதல், கொட்டாவி விடுதல் போன்ற இச்செயல்களை நம்ம அறியாமையே சிந்திக்காமலேயே உடனடியாக நடைபெறுகிறது. Second one is acquired or conditional reflexes. These reflexes are the result of practice and learning. Playing harmonium by stringing a particular key and seeing a music note is an example of conditional reflexes. பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல். இந்த வகையான அனிச்சை செயல்களில் கற்றல் மற்றும் பயிற்சியின் மூலம் செயல்படுத்தப்படக்கூடியது. ஹார்மோனியம் வாசிக்கும் போது இசைக்குறிப்புகளுக்கு ஏற்ப சரியான கட்டையை அழுத்துறது, விடுவிப்பது, இதெல்லாம் கற்றல் மூலம் பெறப்பட்ட அனிச்சை செயல். இதை என்ன செய்ய முடியும்னா தொடர்ச்சியான பயிற்சியின் மூலமே இதனை மேற்கொள்ள முடியும். The pathway taken by the nerve impulse to accomplish a reflex action is called reflex arc. நரம்பு செல்களுக்கிடையே பெரும்பாலான அனிச்சை செயல்கள் தண்டுவடத்தினால் கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுது. இதை தண்டுவட அனிச்சை செயல் என்றும் நம்ம சொல்றோம். reflex arc. When we touch a very hot pan, the stimulus is heat when is sensed by the receptor called heat receptor or thermoreceptor in our hand. This stimulus in turn triggers an impulse in sensory neuron. நம்ம நரம்பு செல்களுக்கிடையே நடைபெறக்கூடிய தூண்டல் துளங்கள் ஒரு அனிச்சை செயல். இந்த அனிச்சை செயல் பாதை அனைத்துமே இணைந்து செயல்படக்கூடியது அனிச்சை வில். ஒரு சூடான தட்டினை நாம் தொடும்போது என்ன பண்ணுதுன்னா உடலில் நடைபெறக்கூடிய செயல்பாடுகளை நம்ம நல்லா தெரியும். சூடான பாத்திரத்தை தொடும்போது வெப்பம் தொட்ட உடனே நம்ம கைகளில் உணரப்படும் போது வெப்ப உணர்வேற்பிகள் அல்லது தெர்மோ உணர்வேற்பிகள் என்ன பண்ணுதுன்னா தூண்டலானது உணர்வு நரம்பு செல்களின் தூண்டல்களை ஏற்படுத்துது. The sensory neuron transmits and conveys the message to the spinal cord. தண்டுவடத்துக்கு இந்த தகவல் என்ன பண்ணப்படுதுன்னா உணர்வு நரம்பு செல் மூலம் கடத்தப்படுது. Spinal cord interprets the stimulus and the impulse is passed on the relay neuron which in turn transmits to a motor neuron. தண்டுவடமானது இந்த தூண்டல்களை பகுத்தறிந்து உரிய துலங்கல்களை கட்டுப்படுத்தக்கூடிய மையத்தின் நரம்பு செல்கள் மூலமாக இயக்க நரம்பு செல்களுக்கு கடத்துகிறது. Motor neurons carry command from the spinal cord to our arm. தண்டுவடம் பிறப்பிக்கக்கூடிய கட்டளைகளை இயக்க நரம்பு செல்கள் என்ன பண்ணுதுன்னா நமது கைகளுக்கு எடுத்து செல்கிறது. Muscle in our arm contracts and we withdraw our hand immediately from the pan. நமது கைகளில் உள்ள தசை நார்கள் சுருங்குவதன் மூலம் நாம் நம்ம கையை என்ன பண்ணுறோம்னா சூடான பாத்திரத்திலிருந்து உடனடியாக விலகிக் கொள்கிறோம். In this example, muscle is an effector organ which has a response to the heat. இந்த peripheral nerve system. Peripheral nerve system is formed by the nerves arising from the brain and the spinal cord. The nerves arising from the brain is called cranial nerves. Nerves arising from the spinal cord are called spinal nerves.
First one, cranial nerves. In the man, there are 12 pairs of cranial nerves. Some of the cranial nerves are sensory. For example, optic nerve, which innervates the eye. Some of the motor nerves, which helps in the rotation of eyeball. It is also innervates the eye muscles of the iris and tear gland. புற அமைவு நரம்பு மண்டலம். மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து உருவாகக்கூடிய நரம்புகள் புற அமைவு நரம்பு மண்டலத்தை உருவாக்குது. மூளையிலிருந்து உருவாகக்கூடிய நரம்புகள் மூளை நரம்புகள் அல்லது கபால நரம்பு. தண்டுவடத்திலிருந்து உருவாகக்கூடிய நரம்புகள் தண்டுவட நரம்புகள். இப்போ மனிதனுடைய மூளையில் 12 இணை ஜோடியான கபால நரம்புகள் இருக்குது. இந்த கபால நரம்புகள் உணர்ச்சி நரம்புகளாக செயல்படுது. உணர்வு உறுப்புகள்லேருந்து தூண்டலை மூளைக்கு எடுத்து செல்லுது. எடுத்துக்காட்டாக கண்ணில் உள்ள பார்வை நரம்புகள் எடுத்துக்கிட்டோம்னா சில நரம்புகள் கண் கோலம் ஐ பால் ரொட்டேட் ஆகிறதுக்கு உதவி புரியுது. சில நரம்புகள் தசைநார்கள் ஐரிஸு, இந்த விழித்திரையின் தசைநார்கள், கண்ணீர் சுரப்பி ஆகியவை செயல்புரிவதற்கு இந்த நரம்புகள் உதவுகிறது. Second one is spinal nerves. There are 31 pairs of spinal nerves. Each spinal nerve has a dorsal sensory root and the ventral motor root. The direction of the impulses in the dorsal spinal root is towards the spinal cord and in the ventral spinal root away from the spinal cord. தண்டுவட நரம்புகள், இதில் 31 இணை தண்டுவட நரம்புகள் உருவாகுது. ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் கீழ்ப்புற உணர்ச்சி வேர்களையும் மேல் இயக்க வேர்கள், கீழ்ப்புற உணர்ச்சி வேர் மேல் இயக்க வேர்களை கொண்டிருக்குது. இந்த வேர்கள் நரம்பு தூண்டல் தண்டுவடத்தை நோக்கி கடத்தும்படியாகவும் கீழ்ப்புற தண்டுவட நரம்புகள் தண்டுவடத்திலிருந்து வெளிப்புறமாக கடத்தும்படியாகவும் அமைந்துள்ளன. Autonomous nerve system. Autonomic nerve system ANS is also called as a visceral nerve system and it regulates the function of internal visceral organs of our body through its two antagonistic components, sympathetic and parasympathetic systems. They enable the body to perform the rapid and specific visceral activities in order to maintain the steady state. It controls the involuntary functions of the visceral organs. தானியங்கு நரம்பு மண்டலம். தானியங்கு நரம்பு மண்டலமானது உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் என்று அழைக்கப்படுது. இதில் உள்ள பரிவு நரம்பு எதிர்பரிவு நரம்பு nerves, parasympathetic and sympathetic nerves. இந்த பரிவு எதிர்பரிவு நரம்புகள் ஒன்றுக்கு ஒன்று எதிராக செயல்பட்டு நம்முடைய உடல் உள்ளுறுப்புகளுடைய இயக்கங்களை ஒழுங்குபடுத்துது. இந்த இரண்டு நரம்புகளும் எதிரெதிராக செயல்பட்டு உடல் உள்ளுறுப்புகளை மிக வேகமாக செயல்பட வைக்கிறது மூலம் நமது உடலை சமநிலையில் பராமரிக்க உதவுகிறது. Dear students, you have to study the book back question answers. Thank you.